ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் ஹஸ்பண்டுக்கும் என் சன்னுக்கும் பர்த்டேங்க. 2 பேருக்கும் சேம் டே தான் பர்த்டே. இதுதான் யூஎஸில் எங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. இந்தியாவில் இருக்கும்போது பர்த்டேஸ்னாலே எல்லா ஃபேமிலி கூட மீட்டப் பண்ணுவோம், எல்லா ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் இங்கே யாருமே இல்லாதனால அவன் அப்செட்டாக இருந்தான். ஸோ அதனால் அட்லீஸ்ட் அவனுக்கு பிடிச்ச பலூன்ஸு, கொஞ்சம் பர்த்டே டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கர் பண்ணோம். பட் இருந்தாலுமே அவன் அப்செட்டாக தான் இருந்தான். பர்த்டேக்கு என்ன வேணும்னு கேட்டோம். எனக்கு இந்த ஹாட் வீல்ஸ் டாய் தான் வேணும்னு ஆசைப்பட்டு கேட்டு வாங்கிக்கிட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் லஞ்சுக்கு கிளம்பிட்டோம். ஸோ லஞ்சுக்கு நாங்கள் எங்கே போயிருக்கோம்னா மாங்ஸ் இந்தியன் பிஸ்ட்ரோன்ற ரெஸ்டாரண்ட்டு தான். ஸோ இது காலேஜ் ஸ்டேஷனில் தான் இருக்குது. சின்ன ரெஸ்டாரண்ட் தான், பட் ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் நாங்கள் போய் உட்காந்துட்டு நாங்கள் மெனு பார்த்துட்டு ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணோன்னா சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். எங்கே போனாலும் என் ஹஸ்பண்ட் அது மஸ்ட்டு ட்ரை ஐட்டங்க. ஸோ சிக்கன் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தார். இது விஜயவாடா ஸ்பெஷல் போன்லெஸ் சிக்கன் பிரியாணி ஒன்று வந்துச்சு. ஸோ அதை ஆர்டர் பண்ணியிருந்தோம். இவன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒன்று கேட்டிருந்தான். ஸோ கண்டிப்பாக எனக்கு வேணும்னு சொன்ன உடனே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தந்தூரி சிக்கன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். தென் மோமோஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ நான் இது ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு நாங்கள் வேறு எதாவது ஆர்டர் பண்ணலாம்னு நினச்சோம். பட் இதுவே எங்களுக்கு ஃபில்லிங் ஆகிடுச்சு. தந்தூரி சிக்கன் சிஸ்லர் பிளேட்டில் வெஜ்ஜீஸோட கொண்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கப்புறமா டேஸ்ட் வைஸாக நல்லாவும் இருந்துச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சைடில் எதுவுமே தரல. இங்கே தந்தூரி சிக்கனுக்கு மைனஸ் தரமாட்டுறாங்க. ஸோ எதனாலன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ண மோமோஸும் வந்துச்சு. ஸோ மோமோஸ் 6 கவுண்ட் இருந்துச்சு. அண்ட் சைஸுமே நல்லா பெருசாக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு இது சாப்பிட்டதுமே எங்களுக்கு ஃபுல்லாகிடுச்சுங்க. காம்ப்ளிமெண்ட்டாக அண்ட் டெசர்ட் தந்தாங்க. எக்ஸாக்டாக என்ன டெசர்ட்டுன்னு தெரியல, பட் இது ரசமலாய் மாதிரி தான் டேஸ்ட் இருந்துச்சு. நம்மளுக்கு இந்த பீச்சஸ் வித் செரிஸ் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் நாங்கள் காஸ்கோக்கு போயிட்டு கேக் வாங்கிட்டு வந்துட்டோம். லாஸ்ட் மினிட்ல வாங்கிட்டோம்னால நேம் எழுத கூட எங்களுக்கு டைம் இல்லை. அண்ட் கேக்கில் 3 ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு. ஒயிட் கேக்கு, வெனிலா கேக் அண்ட் தென் சாக்லேட் கேக்கு, சீஸ் கேக் இருந்துச்சு. ஸோ அவனுக்கு சாக்லேட் கேக் தான் வேணுன்றதால நாங்கள் சாக்லேட் கேக் தான் வாங்கினோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் கேக் கட் பண்ணும்போது இந்தியாவுக்கு வீடியோ கால் பண்ணோம். ஸோ லேப்டாப்லேயும் கனெக்ட் பண்ணி அப்படியே மொபைல்லையும் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். இவங்க தான் மிலனோட கிண்டர் கார்டன் ஃப்ரெண்டுங்க. ஆப்போசிட் ஃப்ளாட்டில் தான் இருக்காங்க. ஸோ நாங்களுமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டும் எங்கே ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்களையும் அந்த ஃபேமிலியை மட்டும் நாங்கள் இன்வைட் பண்ணோம். ஸோ பர்த்டே நல்லா போச்சுங்க. பர்த்டேக்கு நாங்கள் லஞ்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு லேட்டாக தான் வந்தோம். ஸோ அதனால் நான் பிளான் பண்ண டிஷ்ஷஸ் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதனால் நான் சிம்பிளாக வடை, அதுக்கப்புறமா பாயசம், அதுக்கப்புறமா சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா தோசை மட்டும் கொடுத்துருந்தேன். எக் தோசை ரெடி பண்ணி கொடுத்தேன். அப்புறம் எல்லாருமே டின்னர் முடிச்சுட்டு சிம்பிளாக ஒரு சின்ன ஃபோட்டோ செஷன் மட்டும் எடுத்துகிட்டு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நாங்கள் ஆக்சுவலாக பர்த்டேஸ்க்கு எப்பவுமே வெளில போவோன்றதால இந்த தடவை நாங்கள் வெளில தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் இது அன்எக்ஸ்பெக்டட் பிளானுங்க. பட் இது எல்லாருமே ஹாப்பியாக விஷ் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்றா இருந்தது. கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபேமிலி இல்லைனாலுமே அந்த ஃபீலிங் தெரியாமல் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்ததால் பர்த்டே எங்களுக்கு நல்லபடியாக போச்சுங்க.